Hi guys, welcome back to our channel Sathiya Arts. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மெமரபிளான gift வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து நான் 12 ஷீட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 4x6. நம்ம நார்மலாக வந்து ஆல்பம்குள்ளே இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் வந்து நான் 3 செக்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி வந்து நான் எடிட் பண்ணேங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து 3 செக்ஷன்ஸாக வந்து நான் டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அந்த 3 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கு இல்லையா, அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த 3 செக்ஷன்ஸையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த 12 ஃபோட்டோஸ்லேயும் வந்து நம்மளுக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 செக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரே மாதிரி ஈவனாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஆர்டரில் வந்து இது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் போகிறீங்கன்னா உங்களோட ஃபுல் ஜேர்னியுமே இந்த ஒரே ஒரு கிஃப்ட்டில் வந்து உங்களால் கொண்டு வந்துட முடியும். உங்களுக்கு வேணுங்கிற ஆர்டரில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீ செயின் மேலே வந்து ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை இது மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வேணுன்னா வந்து நீங்கள் கீ செயின் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு த்ரெட்லேயே வந்து ஒரு கீ செயின் மாதிரி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து வெளியே தெரிகிற எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இது மாதிரி வந்து நம்ம த்ரெட்டு வச்சு இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 30 இல்லைனா 25 த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஒரே சைஸில் ஈவனாக தேவைப்படும். ஸோ ஒரே சைஸில் ஈவனாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நான் வீடியோ பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். இதே மாதிரி எல்லா த்ரெட்லேயும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். போட்டுட்டு இது வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது எப்படி பண்ணங்கிற வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்காக நான் என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா கொலாஜ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஆட் வரும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொலாஜுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து இது போகும். உங்களுக்கு வந்து எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிஃப்ட் மேக் பண்ணுறீங்கன்னா 3 ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற லேஅவுட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த லேஅவுட் வந்து இருக்கும். இது இது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ்க்கு அந்த 4x6 ஃபோட்டோ சைஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோஸாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்ஜின்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின்ஸ் உங்களுக்கு வந்து போல்டாக வேணால் போல்டாக வச்சுக்கலாம், இல்லை தின்னாக வேணால் வந்து தின்னாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்டரும் அதே மாதிரி தான், போல்டாக வேணால் போல்டாக வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ண மாட்டி இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் இது மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோஸோட லுக்கே வந்து அடுத்த லெவலுக்கு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேட் இல்லை ஏதாவது உங்களுக்கு கோட்ஸ் வேணுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்கள் கேலரிக்கு போனீங்கன்னா அங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். Thanks for watching.